ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் தமிழ் மார்க்கெட்டிங் சர்வீஸ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிளைண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க, சார் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் எப்படி லீட்ஸ் வர வைக்கிறது அப்படின்னு. இந்த இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பேர் தான் இன்ஸ்டாகிராம் பூஸ்ட்னு சொல்லிட்டு, நீங்கள் மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணுற அந்த டேஷ்போர்டில் போய் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த கரெக்டாக பண்ணீங்கன்னா இந்த பூஸ்ட்லேருந்தே நீங்கள் நல்ல லீட்ஸ்லாம் எடுக்கலாம். சரிங்களா? அது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் ஒரு ப்ரொஃபைல், பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஒரு பர்சனல் மெயில் ஐடி தேவைப்படும். அதை வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் பர்சனல் மெயில் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணணும், ஃபேஸ்புக் பேஜ். இது ரெண்டுமே ஓப்பன் பண்ணி கிளியராக வந்து அதில் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு வந்து தான் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணும்போதே நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது பிஸ்னஸ்க்காக பர்பஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. அப்போ தான் இந்த மாதிரி உங்களுக்கு டேஷ்போர்ட்ஸ்லாம் வரும். சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஸ்ட்னு ஒரு ஆட் இருக்கும். ஸோ இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த ரீல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரீல்ஸை வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, கிளிக் பண்ணுறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டு இங்கே 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பூஸ்ட் ரீல்னு இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு லீட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பூஸ்ட்டு புஷ் பண்ணிவிட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு கோல்ஸ்னு வரும். இந்த கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் யுவர் ப்ரொஃபைல், விசிட் யுவர் வெப்சைட், மெசேஜ் யூ அண்ட் ஏ மிக்சட் ஆஃப் ஆக்ஷன்ஸ். இதில் எதுவுமே வந்து இதில் உங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டி வேணுமோ அதை எடுத்துக்கலாம். உங்கள் வெப்சைட் ரிலேட்டடில் வரணுமா, இல்லை உங்கள் ப்ரொஃபைலை வந்து விசிட் பண்ணணுமான்னு நம்ம கஸ்டமர் நமக்கு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு மெசேஜ் யூ அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, செலக்ட் யுவர் ஆப் அண்ட் கால் டூ ஆக்ஷன்ஸ்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு நம்பர் ஆல்ரெடி கேட்பாங்க. அந்த நம்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுற இல்லைனா உங்கள் பர்சனலுக்கு நம்பர் எது வேணுமோ அதை எடுத்து இங்கே சூஸ் பண்ணிவிட்டு, இல்லை எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் வந்து அதுக்கப்புறம் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணனாலும் கீழே இருக்க ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். ஆனால் என்னுடைய ப்ரிஃபரபிள் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இல்லைனா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், அந்த நம்பரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதில் தான் உங்களுக்கு டேரெக்டாக கஸ்டமருடைய நம்பருக்கு டு நமக்கு சேட் வந்துடும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேட் ஆன் வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ், இது வந்து எப்படின்னா கால் ஆக்ஷன் பட்டன், அந்த பட்டன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து சேட் ஆன் வாட்ஸ்அப் அப்படின்னு போட்டுக்கங்க. ஜஸ்ட் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பெஷல் ரெக்குயர்மெண்ட்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள். இது வந்து உங்களுடைய ஆட் வந்து ஃபினான்ஷியல் ஓரியன்டட், எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டட், ஹவுஸ் ஓரியன்டட், இல்லை சோஷியல் இஷ்யூ, அவேர்னஸ், எலக்ட்ரிஷியன் எலெக்ஷன் அண்ட் பாலிடிக்ஸ் ரிலேட்டடில் இருக்குன்னா இந்த ஆப்ஷன்ஸில் சூஸ் பண்ணிக்கணும். அது ரிலேட்டட் தான் நம்ம ஆட் பூஸ்ட் பண்ணிக்கணும். இல்லை என்னோட இது பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் ஓரியன்டில் வேணும்னா என்ன பண்ணுன்னா இங்கே பாருங்கள், ஆல்ரெடி வந்து இதில் அட்வான்டேஜ்னு வரும். சரிங்களா? இங்கே வந்து சஜஷன் ஆடியன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுடைய ஆடியன்ஸை நீங்களே ஓனாக கிரியேட் பண்ணிக்கலாம். அது பெஸ்ட்டு வந்து உங்கள் ஆடியன்ஸை நீங்களே கிரியேட் பண்ணதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கீழே வந்தீங்கன்னா கிரியேட் யுவர் ஓன் ஆடியன்ஸ் இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேலே வந்து யூஸ் அட்வான்டேஜ் ஆடியன்ஸ் இருக்கு பாருங்க, அதை அப்படியே விட்டுட்டு இந்த ஆடியன்ஸ்க்கான நேம் என்ன. ஸோ வந்து இப்போது என்னுடைய ஆளு பூஸ்ட் அப்படின்னு நான் சும்மா போட்டுக்கிறேன். இது கேம்பெயின், இந்த நம்ம ஆட் ரன் பண்ணக்கூடிய ஆடோடைய டைட்டில் மட்டும் எது வேணுமோ அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியன்ஸ் லொக்கேஷன், இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து ஓப்பன் பண்ணோன்னே இங்கே லோக்கல் இருக்கும். லோக்கல் போய் ரிலீஜியன் இருக்கு பாருங்க, கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து எவ்வளோ ஆடியன்ஸு நமக்கு பேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகிடும். அரௌண்ட் வந்து 44 million to 50 million பீப்புள்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு அண்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போட்டாச்சு. ஏஜ் வந்து உங்கள் ப்ராடக்ட் மினிமம் ஏஜ் பர்சன், எந்த ஏஜ் பர்சன் பார்க்கலான்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ராடக்ட் எந்த விதமான ப்ராடக்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஏஜை நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கோங்க. என்னுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓரியன்டட் சர்வீஸ். ஸோ யூடியூப் ஓரியன்டில் என்னென்ன பீப்புள்ஸ்லாம் சர்ச் பண்ணுவாங்க, 25 வயசுக்கு மேலே இருக்க பர்சன் சர்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் அசஸ் வச்சுருக்கேன். அதனால் மினிமம் 25 வயசு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஷனல் ஆடியன்ஸ் சஜஷன் போகும்போது இது கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கே வந்து ஏஜ் வந்து சொல்லி சூஸ் பண்ணிக்க அண்ட் இன்ட்ரெஸ்டட் அப்படியே விட்டுருங்க.
இன்ட்ரெஸ்டட் வந்து இந்த அட்வான்டேஜ் ஆடியன்ஸ் வந்து அது சூஸ் பண்ணிக்கும். அதாவது யாரெல்லாம் உங்களுடைய ப்ராடக்ட் உங்களுடைய ஓரியன்ட்ல சர்ச் பண்றாங்களோ அவங்களுக்கான பேஸ்க்கு போயிடும். இதுல நிறைய ஃபில்ட்ரேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு பீப்புளை வந்து ஒரு சடன் பீப்புளை வந்து டார்கெட் பண்றீங்கன்னா அதுல ஏஜ் செலக்ட் பண்ணிக்கணும். இன்ட்ரெஸ்டட்னா அவங்க எது மாதிரியான ரிசர்ச் பண்ணுவாங்க அது எழுதியில் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதை இன்ட்ரெஸ்டட் விட்டுட்டு பேஸ்டான கொஞ்சம் நிறைய லீட் வரணும், ப்ளஸ் ஒரு பட்ஜெட்டும் கம்மியா இருக்கணும்னா இந்த அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிட்டு ஏஜ் வந்து எந்த ஏஜ் வேணுமோ வந்து நீங்க ஸ்ட்ரிங் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து யூடியூப் சர்வீஸ், ஸோ 25 வயசுல இருந்து ஒரு 40 வயசு பீப்புள் தான் இதை சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால அது ரிலேட்டட்ல நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். மெயில் அண்ட் ஃபீமேலாம் போட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டு கேம்பெயின் ஓகே பண்ணிட்டு இப்போ நம்மளுடைய கேம்பெயின் பூஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் கொடுத்து உங்க பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்றீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு போடுறீங்க? 500 ரூபாயா, 600 ரூபாயா, 700 ரூபாயா? என்னோட சஜஷன்னா ஒரு 500 ரூபா போட்டுக்கோங்க. உங்களுக்கு பேசிக் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா 500 ரூபாய்க்கு கீழே போடும்போது ஒரு சீப்பான குவாலிட்டியில லீட்ஸ் கிடைக்கும். ஒரு 500 போடும்போது ஒரு நல்ல ஜென்யூனான நல்ல லீட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 500 ரூபா போட்டுங்க. இதுல ரன் திஸ் ஆட் அன்டில் யூ பாஸ் இட். அதாவது என்னுடைய ஆட் வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்றேன், அது வந்து நான் எப்போ ஸ்டாப் பண்றேனோ அப்போ பண்ணிக்கிறேன். இல்ல என்னுடைய ஆடை செட் டியூரேஷன் எத்தனை நாள்ல பண்ணிக்கணும், ஸோ 6 நாளா 7 நாளா 8 நாளா அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா போதும். இப்படிதான் ஒரு செட்டப் பண்ணிடணும். ஸோ உங்களோட டியூரேஷன் 7 days சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ பாருங்க எனக்கு மேல இருந்து லீட்ஸ் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. நான் இந்த ஆட் தான் இதே பேஸ்ல மூவ் பண்ணி கொடுத்துருந்தேன். நிறைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துகிட்டே இருக்கு. இதே மாதிரி தான் உங்களுக்கும் வரும். ஸோ பட்ஜெட் போட்டாச்சு, அப்புறம் உங்களோட ஆட் 7 days போட்டாச்சு, டோட்டல் வந்து இவ்வளோ மணின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் கொடுத்து உங்களுடைய பேமெண்ட் வந்து இங்கே ஆட் ஃபண்ட் ஆட் பண்ணிட்டு ஒன்ஸ் ஃபைனலைஸ் பண்ணிட்டு இங்கே ஜிஎஸ்டி மற்ற டீட்டெயிலாம் இருக்கும் பார்த்துட்டு பூஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். உங்கள் ஆடு உங்களுக்கான பீப்புள்ஸ்க்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் பெர்ஃபார்மன்ஸ் பேஸில் எவ்வளோக்கு எவ்வளோ ரன் ஆகுது, எத்தனை பேர் மூவ் ஆகிறாங்க என்னன்னு சொல்லி அந்த ஆடுக்கு கீழே நீங்கள் போகும்போது உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே ஒரு ஆட் பூஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆடு தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு சரி வியூ இன்சைட்ஸ் இருக்கு பாருங்க, ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்கே ஆட் நான் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்கு இங்கே பாருங்க, எத்தனை லீட்ஸ் வந்திருக்கு இந்த மந்த்துக்கு, ஸோ இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ மூவ் ஆகிட்டு இருக்கு, ப்ரொஃபைல் விசிட்ஸ் எவ்வளோ, மெசேஜஸ் எவ்வளோ, ஃபாலோவர்ஸ் எவ்வளோ வந்திருக்காங்க பாருங்க அதில். ஸோ இப்படி இதில் ஃபாலோவர்ஸும் வருவாங்க, லீட்ஸும் வரும், நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும் நம்மளுடைய ப்ரொஃபைல். இந்த மாதிரி நம்ம ப்ரொஃபைலை வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் பிஸ்னஸ் பீப்புள் விசிட் பண்ணி பார்க்கும்போது நம்ம ப்ரொஃபைல் ஹை கிரேட் ப்ரொஃபைலாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் வந்து ஒரே நாள்லே ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ், வியூஸ், லைக்ஸ், கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி கொண்டு வரதுன்னு எங்ககிட்ட ஒரு சர்வர் மெத்தட் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் மோரோவர் சொல்லித்தரேன். இந்த கோர்ஸ்க்கு சில சார்ஜஸ் இருக்குது, பே பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி 100% இது ஒர்க் ஆகும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் லீட்ஸ் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுதான். ஓகே பிரதர். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோரோவர் உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அந்த கண்டென்ட்டை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.